செப்டம்பர் 28 புனித லாரன்ஸ் ரூய்ஸ் மற்றும் தோழர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவிலுள்ள பினோண்டா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1600ஆம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ் ரூய்ஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் நிறைந்த லாரன்ஸ் சாமிநாதர் சபையினை சேர்ந்த குருக்களின் உதவியினால் கல்வி பயின்றார். பினோண்டா ஆலயத்தில் எழுத்தராக பணியாற்றிய லாரன்ஸ் ரூய்ஸ் ரொசாரியோ என்பவரை திருமணம் செய்து 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். பிலிப்பைன்ஸ் நாட்டினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர் ஒருவரை யாரோ கொலை செய்துவிட குற்றப்பழி லாரன்ஸ் மீது விழுந்தது. அதிர்ச்சியுற்ற லாரன்ஸ் குற்றப்பழியிலிருந்து தப்பிப்பதற்காக ஜப்பானுக்கு கப்பலேறினார். கப்பலில் சாமிநாதர் சபையினை சேர்ந்த 3 குருக்களும் ஜப்பான் நாட்டினை சேர்ந்த ஒரு குருவும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட லசாரோ என்பவரும் இருக்க அனைவரோடும் நட்பு கொண்டு அவர்களோடு இணைந்து கொண்டார் லாரன்ஸ். ஜப்பானில் கிறிஸ்தவம் எதிர்க்கப்பட்ட அக்காலத்தில் ஜப்பானில் கால்வதித்த இவர்கள் 5 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட சிறையில் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள். சிறை காவலர்கள் இவர்கள் 5 தலைகீழாக தொங்கவிட்டு தலைப்பகுதியினை மண்ணால் மூடிவிட லாரன்ஸ் மற்றும் லசாரோ இருவரும் விண்ணகமடைந்தனர். உயிரோடு இருந்த அருட்தந்தையர்கள் 3 தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார்கள். கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மறைசாட்சியாக மரித்த புனித லாரன்ஸ் ரூயிஸினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் புனிதராக உயர்த்தி வறுமையில் வாழ்கிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித லாரன்ஸ் ரூய்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வறுமை நீங்குவதற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.